கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அன்புக்குரியவர்களே, யோனா தீர்க்கதரிசியை குறித்து பல நேரங்களில் பல நிலைகளில் நாம் வாசித்திருக்கிறோம். யோனாவை கொண்டு ஆண்டவர் நினிவேயின் மாற்றத்திற்கான ஒரு முயற்சியை எடுத்தார் என்றும் அறிந்திருக்கிறோம். இங்கும் கூட யோனாவினுடைய தவறுகளை மறந்து யோனா அந்த மக்களை சந்தித்து 40 நாட்களுக்குள்ளாக நினைவே அழிந்து போகும் என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய மனநிலை முற்றிலுமாய் மாறுகிறது. அநேக நேரங்களில நாம் யோசிப்பதுண்டு நாம் யாராய் இருக்கிறோம். இங்கு இந்த வேத பகுதியை வாசித்தால் நினைவே மக்களுடைய மனநிலை, வாழ்வு நிலை நம்மிடத்துல காணப்படுகிறார். நினைவேயை குறித்து சொல்லும் பொழுது இது சிட்டி ஆஃப் பிளட் என்று சொல்லுகிறார்கள். ரத்தம் சிந்துகிற ஒரு நகரமாய் காணப்பட்டது. நினைவேயை குறித்து சொல்லப்படும் பொழுது இட்ஸ் ஃபில்ட் வித் லைஸ் என்று சொல்வார்கள். அதிகமான பொய்களால் நிரம்பப்பட்ட மாறுபாடான சிந்தையுள்ள மக்கள் நிரம்பின இடமாய் காணப்படுகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் தெரிவு செய்யும் பொழுது, அந்த இடத்துல யோனா பிரசங்கிக்கும் பொழுது, இந்த மக்கள் தேவனை திரும்பி பார்க்காதவர்களாக, பொல்லாத கிரியைகளை செய்கிற மக்களாக அவருடைய வாழ்க்கை நிலை காணப்பட்டது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்னைக்கு தியானத்திற்குள்ளாய் வருகிற நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் அடியெடுத்து வைக்கிறோம்? நினைவே மக்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அதை போன்ற சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் காணப்படும் பொழுது நான் நினைவேயாக இருக்கிறேனா, அல்லது நினைவேயின் புதிய படைப்பாகிய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அர்ப்பணிப்பை உடையவனாய் காணப்படுகிறேன்? நாம் வாழ்வட்ட நினைவேயாய் என் வாழ்க்கை இருக்காதபடிக்கு, நினைவேயின் தவறுகளை, மீறுதல்களை, பொல்லாத வழிகளை நான் என்னிலே கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட்டவனாய் அடியெடுத்து வைக்கிறேன் என்று அடியெடுத்து வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மேன்மையான காரியங்களை கொடுத்து தாங்குவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனுடைய படைப்புகள்ல பாழ்பட்ட நினைவையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. எங்களை படைத்த உமக்கு முன்பாக நாங்கள் வரும் பொழுதும் பாழ்பட்ட மக்களாக, பொல்லாத விடையை உடையவர்களாக நாங்கள் காணப்படாதபடிக்கு நாங்கள் நினைவேயின் குணாதிசயங்கள் மாற்றப்பட்ட நிலையில உம்மால் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கொள் பிதாவே, ஆமென்.